அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைய செய்தி நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கும். இப்போ கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி தருவாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள்னு சொல்லியிருக்கு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். இல்லையா? நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த வாக்கெல்லாம் உண்மையா பொய்யா? இருக்கீங்களா? உண்மையா பொய்யா? உண்மைதானே. அப்ப இதெல்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதா? நிச்சயமா நடக்கும். இதை விட நிறைய வாக்குத்தத்தங்கள் வர்ற திங்கக்கிழமையிலேருந்து செல்வி சிஸ்டருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கு. இப்போ அந்த காலைல 4:40க்கு நம்ம கூட்டம் அதிகாலை ஜெபம் தொடங்குது. 4:40 4:55 15 நிமிஷம் எப்சிபா இப்போ என்ன செய்கிறா? ஸ்தோத்திரபலி சொல்கிறா 15 நிமிடம். இப்போ அதில் திங்கக்கிழமை எப்சிபா ஸ்தோத்திரபலி சொன்னால், செவ்வாய்க்கிழமை செல்வி சிஸ்டர் என்ன செய்வாங்க? வாக்குத்தத்தம் சொல்லுவாங்க. ஆமாம், வாக்குத்தத்தம் சொல்லணும். அதை எல்லாரும் சுதந்திரிக்கணும். என்னென்ன வாக்குத்தத்தத்தை அவங்க சொல்ல போகிறாங்களோ அதெல்லாம் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். இது சனிக்கிழமையும் ஆவியானவர் என்கிட்ட ஏவிட்டார். நான் சனிக்கிழமையும் அவங்கள்ட்ட பேசிட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்ல ரெடியானா அவங்க நான் 1000 எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்காங்க. அவங்க என்ன சந்தோஷப்பட்டாங்கன்னா, எனக்கே தெரியாது இப்படி ஒரு சான்ஸ் நீங்கள் தருவீங்கன்னு. என் நோட்டை பாருங்கள், நான் நிறைய வாக்குத்தத்தை எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அப்படியா, சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஏன்னா அந்த வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியம். நம்முடைய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார்னு வசனம் இருக்கு. அப்போ நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, கட்டாயம் தருவார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சில பாவங்கள் தடையா இருக்கு. அவர் கொடுக்க ரெடியா இருக்கார். பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இப்போ ஒரு குருடனுக்கு சுகம் அளிக்கிறாருன்னா அவரு சுகம் கொடுக்க ரெடியா இருக்கார். ஆனால் ஒன்று கேட்பார். என்ன கேட்பாரு? விசுவாசிக்கியா? அப்ப அந்த விசுவாசம் இல்லாதது அவனுக்கு தடையா இருக்கு. இல்லையா? அவர் கொடுக்க ரெடியா இருக்காரு. அந்த மாதிரி நம்மள்ட்ட என்னெல்லாம் தடையா இருக்கு, அந்த தடையை எப்படி எடுத்து போடலாம்? ஸோ இல்லையா, அது என்ன தடை? பாவம் தான் தடை. எந்த வகையில் பாவம் நமக்குள்ள வருகிறது, இந்த பாவம் நமக்குள்ள வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படி கெடுக்கிறது, இது நீங்கள் நல்ல கவனமாக கேட்டு பார்க்கணும். யாருமே நினைச்சக்கூடாது, பர்சனலாக எடுக்கக்கூடாது. ஆமாம், இது வந்து ஆவியானவர் எனக்கு கட்டாயமாக ஆக்சுவலி யூடியூப்புக்காக ரெடி பண்ணது இது. இந்த சத்தியம் அநேகர் பார்க்குறாங்க இல்லையா இப்போ யூடியூப்பில். அதில் நிறைய பேரில் ஒரு ஆள் கேட்ட கேள்வி இது. ஆமாம், ஒருத்தர் கேட்ட கேள்விக்குண்டான பதில் தான் இன்றைக்கி செய்தி. ஆமாம், என்னென்ன பாவங்கள் வேதத்தில் இருக்கிறது அப்படின்னாரு. நிறைய இருக்கு. ஆமாம், இதில் எது நம்ம செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னாரு. பாவம்னாலே செய்யக்கூடாது, இல்லை செய்ய வேண்டிய பாவம் செய்யக்கூடாத பாவம்னு இருக்கா? பாவம் அப்படின்னாலே செய்யக்கூடாது, அவ்வளோதானே. ஸோ அவர் இடக்க முடக்கா தான் கேட்டார். எனக்கு ஆவியானவர் இது செய்தியாக எடுக்க ஏவுனார் மனசில். இது நம்ம செய்தி தொடர்ச்சியாக வரும், கொஞ்சம் இடையிடையே விட்டு விட்டு வரும். ஆனால் யூடியூப்புக்காகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு செய்தி இது. அந்த சகோதரனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர் இடக்கு முடக்காக கேட்டார் கேள்வியெல்லாம், இருந்தாலும் அவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவரும் இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இதை நிச்சயிட்டோம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எவையெல்லாம் பாவம்? பரிசுத்த வேதாகமத்தில் எவையெல்லாம் பாவம்? உடனே நமக்கு 10 கட்டளை ஞாபகத்துக்கு வரும். 10 கட்டளையில் எத்தனை பாவம் இருக்குது பார்த்தீங்களா? இல்லையா? 10 கட்டளை தெரியுமா உங்களுக்குலாம்? சொல்லுங்க பாப்பா யாராவது. கொஞ்சம் சொன்னால் 2-3 சொன்னால் கூட போதும். களவு செய்யாதிருப்பாயாக, இல்லையா? 10 கட்டளை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. வசனத்தை மறந்துட்டீங்க. வசனம் என்னது? அதான் பெரிய பாவம் இல்லையா? முதல் வசனமே இல்லையா? அப்படி 10 கட்டளை பாவத்தை தான் எழுதியிருக்கு. பாவம், இதெல்லாம் பாவம், இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க? செய்யாதீங்கட்ட. சரி, அதை தவிர்த்து வேற பாவமே இல்லையா அப்படின்னா, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை ஒரு பாவம் இல்லையா? அப்படி எழுதிக்கிட்டே போகலாம் நிறைய. நான் ஒரு 9 வகை பாவத்தை ஆவில உணர்த்தப்பட்டு எடுத்திருக்கேன். ஆமாம், ஒரு 9 வகை பாவம். நம்ம பார்வைக்கு அது பாவமாகவே தெரியாது ஒரு வேளை. ஆனால் 9 வகை பாவம்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 9 வகை பாவம் அப்படின்னு. முதல்ல என்னது? சபைக்கு வராமல் இருப்பதே பாவம். ஆமாம், முதல் பாவம் அது என்னது? நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை.
வாரத்தில் ஒரு நாள் தானே அவரை ஆராதிக்க. வாரத்தில் 6 நாள் நமக்கானது. வாரத்தில் 6 நாள் நம்முடைய நாள். நம்ம என்ன வேணாலும் செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனால் 6வது நாள் முடிஞ்சு 7வது நாள் என்னது? ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அது என்ன வேலை இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. ஆமாம், வேதத்தில் சொல்லி ஊசியில் நூலு கூட கொறுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஆமாம், ஊசியில் நூலு கொறுக்கக்கூடாது. அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. சமைக்கிறதுக்காக அடுப்பு வீட்டில் பற்ற வைப்போம்ல, அந்த அடுப்பு பற்ற வைக்க கூடாது. நிறைய நீங்கள் பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க, இப்படிலாம் எழுதியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா ஒரு துரும்ப கூட நீ அசைக்கக்கூடாது. சர்ச்சில் வந்து உட்காரணும் தான் எழுதியிருக்கு. எங்கேயுமே போகக்கூடாது. சபையில் வந்து உட்காரு. அப்படி உட்கார்ந்துட்டின்னா ஒரு நாள் உட்கார்ந்துட்டின்னா வாரத்தின் 6 நாளும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். வழக்கமாக நீங்கள் டெய்லி 1000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா இந்த முறைமையை கைப்பிடித்தால், ஓய்வு நாளை கனப்படுத்தி கைப்பிடித்தால் தினசரி 2000 ரூபா தருவார் கர்த்தர். ஆமாம், இது நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. ஓய்வு நாள் அப்படின்னு சொன்ன உடனே பழைய ஏற்பாடு சத்தியம். அது பழைய ஏற்பாடெல்லாம் ஆண்டவர் ஒழிச்சிட்டார். புதிய ஏற்பாட்டை கடைபிடிங்க, கடைபிடிச்சிக்கோ. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையவே கிடையாது. பழைய ஏற்பாடு கட்டாயம் எடுக்கணும். பழைய ஏற்பாடுல ஓய்வு நாளை அனுசரின்னு சொன்னா, இங்க புதிய ஏற்பாட்டில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடக்கூடாது. அது என்னதுன்னு 26வது வசனத்தில் இருக்கு. என்னதான் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாவம். அது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. இப்ப அடைஞ்சிட்டோம், சத்தியத்தை இதுதான் சத்தியம், சபைக்கு வரணும், இது சத்தியம், அறிந்து கொண்டோம். அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தோம். மனப்பூர்வமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு தெரியும், இருந்தாலும் பார்த்துக்கலாம், இசப்பா எனக்கு வேலை ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மனப்பூர்வமாய் செய்கிற பாவம். இல்லை, தெரியாமல் செய்கிற பாவம் வேற, மனப்பூர்வமாய் செய்கிற பாவம் வேற. இது ஜான் பிரதர் பர்சனலாக யார்கிட்டையும் சொல்லலை, ஆவியானவர் பேச சொன்னது. உலகம் முழுமைக்கும், வெறும் ஒலிவமலை ஜெப கூடார விசுவாசிக்கு மட்டும் இது கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கிற விசுவாசிகளுக்கு இது. நம்ம உலகம் முழுவதும் யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இது பொருந்தும். ஓய்வு நாளை குறித்து பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டில் ஸ்ட்ரிக்டா சொல்லப்பட்டிருக்கு. சபை கூடி வருதலை சிலர் விட்டுக்கிட்டு போல நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அது மனப்பூர்வமாய் செய்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனப்பூர்வமாய் செய்கிற பாவத்துக்கு தண்டனை எப்படி இருக்குன்னு பின்னால், இன்னைக்கு தண்டனை பற்றி நான் சொல்ல மாட்டேன். தண்டனை என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் பேசுவேன், அன்னைக்கு பேசுவேன். இன்னைக்கு குற்றம் என்பதை சுட்டி காட்டுவது, அவ்வளவுதான். ஸோ அப்போ மனப்பூர்வமான பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டா மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இல்லை. ஒரே பலி இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே ரத்தம் சிந்திட்டார் நமக்காக. அந்த ரத்தம் சிந்துதல் எதற்காக? பிள்ளையே நீ 6 நாளும் வேலைக்கு போ, நல்ல சம்பாதி, 7வது நாள் ஓய்ந்துரு. 7வது நாள் என் சமூகத்தில் எத்தனை மணி நேரம் 24 hours இருக்கனாலும் இருந்துக்கோங்க. என் ஆலயத்தில் 24 மணி நேரம் நீ கெட, ஆனால் 6 நாளையும் நான் உனக்கு எப்படி தருவேன்? ஆசீர்வதித்து தருவேன். அப்படி இல்லைன்னா நீ பாவம் செய்கிறாய், அந்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலி இனிமே இல்லை. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்த்துருங்க. அப்புறம் ஆராதனை அசட்டை பண்ணுனா எங்க கொண்டு நிப்பாடுது? அது நியாய தீர்ப்பு. நம்ம ரொம்ப நல்லவங்களா இருப்போம், நல்ல உதவி செய்யுங்களா இருப்போம், ஜெபிக்கிறவங்களா இருப்போம். ஆராதனையை அசட்டை பண்ணினா அது அந்த ஒரு நாள் தான் அவரை ஆராதிக்கிற நாள். அதுதான் ஒரு நாள், அவருக்குரிய நாள். அந்த நாளை நம்ம அசட்டை பண்ணும்பொழுது நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்துவார். அந்த நியாய தீர்ப்பில் யாரும் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. இது அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா அசட்டையா நினைப்பாங்க.
எல்லா நாளை போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு அது கிடையவே கிடையாது. சத்தியம் ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. புள்ளி கமா கூட அங்கே மாறாது. எழுதுனது தான். நியாய தீர்ப்பு எப்படி கொடுப்பாரோ அப்படி தான் கொடுப்பார். ஸோ அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைங்கிறத என்ன செய்யக்கூடாது? அதில் 1 கோடி ரூபா கிடைச்சாலும் நீ வச்சுக்கடா, 2வது நாள் என் கர்த்தர் 2 கோடி தருவார். ஆமாம், இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா ஒரு தொந்தரவு வராது, ஒரு தொல்லை வராது. அப்படி ஒரு சமாதானத்தை தேவன் என்ன செய்வார்? தருவார். 2வது பாவம். முதல்ல சபைக்கு வராமல் இருக்கிறது பாவம். 2வது பிறருக்காக ஜெபிக்காமல் இருப்பது பாவம். இப்போ நமக்கு மட்டுமே ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். ஏசப்பா எனக்கு அது வேணும், இது வேணும், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படின்னா அது பாவம்னு வேதம் சொல்லுது. நமக்காக மட்டும் ஜெபித்தால் அது பாவம். வாசிங்க 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நன்மையும் செவ்வையுமான வழியை உங்களுக்கு போதிக்கிறேன். அவ்வளோதான். எல்லாரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கார் வாங்குங்க, வீடு வாங்கின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கேட்க கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனால் முடிவில் அது எங்கே கொண்டு விடுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதாவது சீனியாக அள்ளி திங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனால் சுகர் வந்துட்டுன்னா காலு கையெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அது வேண்டாம். அப்போ ஒரு குழியில் உள்றதுக்கு முன்னால் நம்ம தடுக்கிறோம், அதில் விழுந்துடாதீங்க. நீங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில். அது யாருக்கு விரோதமான பாவம்? கர்த்தருக்கு விரோதமான பாவமா அது. பிறருக்காக நம்ம ஜெபிக்காமல் விட்டுட்டோம்னா, நமக்கு ஜெபிக்கிறது நல்லது, தேவை, ஜெபிங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பிறருக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிறருக்காக நான் ஜெபிக்காம இருந்தா அது கர்த்தருக்கு விரோதமான பாவம்னு இங்கே எழுதியிருக்கு. நான் சொல்லலைங்க, என் பைபிளில் மட்டும் இல்லை, உங்கள் எல்லார் பைபிளும் இந்த வசனம் இருக்குது. 1 சாமுவேல் 12:23. அப்போ பிறருக்காக ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி நான் சொல்லுவேன், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இது 2 ஆசீர்வாதம். நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் சிறையிருப்பையும் மாற்றுவார். அதான் ரெட்டத்தனையானது. அப்போ ஜெபிக்கும் பொழுது மறந்துடாதீங்க, உங்களுக்கு ஜெபிக்கிற அதே நேரத்தில் யாராவது ஒரு ஆளுக்காவது என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒரு ஆளுக்காவது நீங்க பிறருக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கலன்னா அது குற்றம் அல்ல, பாவம். ஆமா, அது ஒரு குற்றம்னா அது மன்னிக்கப்படும். பாவம்னா இனிமே ரத்தம் சிந்தது இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை, வேணா ரத்த சாட்சியா மறிச்சு வேணா பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்போ பிறருக்காக ஜெபிப்பது மிக அவசியமான காரியமா இருக்கு. 3வது, திருவிருந்து பந்தியில் கலந்து கொள்ளாமல் இருப்பது பாவம். ஆமா, எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி திருவிருந்து பந்தியை விட்டுறவே கூடாது. வாசிங்க என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் சுத்தம் உள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். பாருங்க, இங்க திருவிருந்து பந்தியை குறித்து தெளிவா சொல்லு. பஸ்கான்னா திருவிருந்து பந்தி. இந்த பஸ்காவை ஆசரிக்காமல் போவது 2 பேருக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேருக்கு மன்னிப்பு, மாஃப் பண்றார். 2 பேருக்கு மன்னிப்பு கொடுக்காரு. இப்போ நீங்க 2 பேர் பரவாயில்லப்பா, நீங்க எடுக்காட்ட அந்த 2 பேர் யாரு? இங்க எழுதியிருக்கு 2 பேர் மன்னிக்காரு கருத்தார். சரி, ரெண்டு கேட்டகரிக்கு மன்னிப்பு உண்டு. ராபோஜனம் எடுக்கலைன்னா மன்னிக்காரு, மற்றவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுங்க. அந்த 2 பேர் யாரா? முதல்ல ஒருவன் சுத்தம் இல்லாதவனா இருந்தான். உங்க மனசாட்சி சொல்லுது, நான் தேவ சமூகத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கேன்? சுத்தம் இல்லாமல் இருக்கேன், அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாமல் இருக்கேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதுவும் மன்னிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் உங்கள் சகல பாவத்தையும் மன்னித்து திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்துது. அதனால முதல் பாயிண்டையும் கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் மன்னிப்பார். 2வது பாயிண்ட் என்னது? பிரயாணம் போகாதவனா இருந்தும். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வெளியூருக்கு போயிட்டீங்க, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிளம்புறீங்க, எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துடலான்ட்டு போறீங்க, ஆனால் வர முடியல உங்களால். அப்படின்னா அந்த பிரயாணத்தின் நிமித்தம் தேவன் உங்களை என்ன செய்வாராம்? மன்னிச்சிருவாராம். நான் இந்த பிரயாணமாக போக வேண்டியிருக்கு, ஆனால் வெள்ளிக்கிழமை போயிட்டேன், இல்லை வியாழக்கிழமை போயிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஞாயிற்றுக்கிழமை கிளம்புனா தப்பு. அந்த முந்தின நாளோ அதுக்கு முந்தின நாளோ திட்டம் போடுறீங்க, சனிக்கிழமை நைட்டு எப்படியாவது என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன், ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து பந்தியில் நான் கலந்து கொள்ளுவேன் திட்டம் போட்டீங்க. ஆனால் அங்கே போன இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, வர முடியல. அப்படின்னா அந்த பிரயாணத்தை தேவன் என்ன செய்வாராம்? மன்னிப்பார். பரவாயில்ல, நீ பிரயாணத்தில் இருக்க, உன்னால் திருவிருந்தில் என்ன செய்யல, கலந்து கொள்ள முடியல, நான் உன்னை மன்னிக்கிறேன். இந்த 2 தவிர்த்து
இந்த ரெண்டை தவிர்த்து பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்ன அர்த்தம்? தம் ஜனத்தார் என்பது தேவன் ரெண்டு கூட்டத்தாரை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒன்று இஸ்ரவேல் ஜனம், இன்னொன்று நீங்களும் நானும். கர்த்தருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஜனம். இவர் கர்த்தரால ரத்தத்தால கழுவப்பட்ட ஜனம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் அவருடைய ஜனத்தார். ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுற எல்லாரும் அவருடைய ஜனத்தார். அதுல அவன் இல்லாமல் போவான்னு எழுதியிருக்கு. அவனை என்ன அர்த்தம்? திருவிருந்து பந்தியில் கலந்து கொள்ளனா ரகசிய வருகையில காணப்பட முடியாதுன்னு அர்த்தம். ஆமா, அவருடைய ஜனம் என்பது ரெண்டு. ஒன்னு இஸ்ரவேல் வம்சம், இன்னும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட வம்சம். இப்ப நாமெல்லாம் இயேசுவின் வம்சத்தால ரத்தத்தால மீட்கப்பட்ட வம்சம். நமக்கு பரலோகம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா திருவிருந்து அல்ல தட்டிக்கிட்டு இருந்தோம்னா, திருவிருந்து எடுக்காம இருந்தோம்னா தன் ஜனத்தாரில் அவன் காணப்படாமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். அந்த பாவத்தை அவன் தான் சுமக்கணும், வேற யாரும் சுமக்க மாட்டார். இயேசு சுமக்க மாட்டார். அந்த பாவத்தை இயேசு சுமக்க மாட்டார். ஆமா, அது தான் அவன் தான் சுமக்கணும். அந்த பாவம் என்ன பாவம்? திருவிருந்து எடுக்காத பாவம். இப்ப நான்காவது, கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது பாவம். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? மீறவே கூடாது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். சவுலுக்கு தெளிவா செய்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனாலே நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை அல்ல தட்டிவிட்டால், அதை கேட்காமல் போய்விட்டால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த பாவத்தை செய்த சவுலுக்கு இங்க சாமுவேல் என்ன சொல்றாரு? நீ இந்த பாவத்தை பண்ணிட்ட, அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. என்னது? உன்னை தள்ளி இன்னொருவனை தேவன் ராஜாவா கொண்டு வந்துருவாரு. அப்ப அங்க சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் என்ன செஞ்சாரு? ராஜாவா கொண்டு வந்தார். சவுல் செய்த குற்றம் என்ன? பெரிய பாவம் என்ன செஞ்சானா? அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. சவுல் சொல்றாரு, இப்ப 7 days வெயிட் பண்ணு. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு காரியம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க, என்ன பாஸ்டர் நீங்க வந்தாதான் வீடு பிரதிஷ்டை, வீடு கட்டி புதுசாக வீடு கட்டிருக்கீங்க, பிரதிஷ்டை பாஸ்டர் இத்தனாம் தேதி பிரதிஷ்டை அப்படின்னா, சரிப்பா நீ 7 நாள் இருக்குல்ல, நான் 7 நாள் வெளியூர் போக வேண்டியிருக்கு, வெளியூர் போயிட்டு நான் வந்துடுறேன், நான் வந்த பிறகு நீ பிரதிஷ்டை பண்ணு, சரியா? அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டுறாத அப்படின்ட்டு நான் வெளியூர் போயிட்டேன். டேட்டு பிரதிஷ்டை டேட் வந்தாச்சு, நீங்கள் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டீங்க, எல்லாரும் வந்துட்டாங்க பிரதிஷ்டைக்கு, பாஸ்டர் மட்டும் இப்போ வரல. நீங்கள் என்ன செய்வீங்க? கிடக்காரு பக்கத்தில் எத்தனை பாஸ்டர் இருக்கார், கூப்பிடு அவரை அப்படின்னு என்ன செய்வோம்? பிரதிஷ்டை பண்ணிடுவோம் நம்ம, இல்லையா? ஆனால் இங்கே சவுல் அதான் செஞ்சுட்டான். என்ன செஞ்சுட்டான்? சாமுவேல் சொல்றாரு 7 நாள் காத்துரு, 7 நாள் கழிச்சு நான் வருவேன், அதுக்கு பிறகு பலி கொடுக்கலாம், அதுக்கு முன்னால் என்ன செய்யாத, பலி கொடுக்காத அப்படின்ட்டு போவார். கரெக்டா 7 நாள் முடியும். 7 நாளைக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டே இருக்கு பாருங்க, அப்பவுமே எதிரிகள் வந்துருவாங்க. எதிரிகள்னா சுத்தி சூழ்ந்துருவாங்க சவுளை அடிக்கிறதுக்கு. முட்டி நிக்கி லட்சக்கணக்கான பேர் நிக்காங்க அடிக்கிறதுக்கு சவுளை. சவுல் ஆண்டவர்ட்ட மன்றாடுறாரு, கர்த்தாவே சாமுவேல் வாரன்னாரு, காணுமே காணுமே காணுமே. 7 நாள் வெயிட் பண்ணியாச்சு, சாமுவேல் வரவே இல்லை. 7ஆம் நாள் முடியும் போது சவுலுக்கு ஒரு பயம் வருது, பலி இடாம யுத்தத்துக்கு போகக்கூடாது, அது சட்டம், கர்த்தருடைய சட்டம். அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். எந்த வார்த்தைக்கு? பலி இட்டுட்டு நான் சண்டைக்கு போறேன். ஆனா ஒரு வார்த்தையை மறந்துட்டாரு. ஊழியக்காரர் சொன்னார், நான் வர்ற வர வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணல. இப்போ நீங்க உங்க பார்வையில் நீங்க சவுலா இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? தப்பு யார் மேல? சவுல் மேலையா சாமுவேல் மேலையா? உங்க பார்வையில். கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கு? அதான் சொன்னாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னார். உங்க பார்வையில் நீங்க சவுலா இருந்தா, நான் சவுலா இருந்தா நான் அப்படித்தான் யோசிப்பேன், சாமுவேலுடைய குற்றம் இது, வாரன்னு சொல்லிட்டு வரல அவரு, அது ஏன் தப்பு அப்படின்னு. தேவன் இந்த காலத்தில் அப்படி சில காரியங்களை செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஒரு காரியத்தை சொல்லுவார், நீங்கள் காத்து இருக்கிறீங்களான்னு பார்ப்பார். இந்த காத்திருப்பு இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காத்திருத்தல் அநேகருக்கு வராத ஒன்று. காத்திருக்க மட்டும் மாட்டாங்க, அவசரப்படுவாங்க எல்லாத்தையும்.
எதையாவது செஞ்சு நம்ம முன்னேறிடலாமா? கர்த்தர் சொல்வார், நீ காத்துரு, நீ பொறுத்துரு, நீ அமைதியாயிரு, நீ காத்துரு. இப்போ நேற்று கூட எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இந்த ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, ரொம்ப கோபம் எனக்கு. வண்டியே வர முடியாது, உள்ளம் துடிக்கி. நான் பழைய ஆளாக இருந்தால் போய் டங்கு டங்குன்னு ஆடிட்டு வந்துடுவேன் போய். ஆமாம், நான் ஏற்கனவே ஆடி இருக்கேன் அப்படி. ஆமாம், நேராக சாபந்தான் போய். ஆமாம், எங்கள் அம்மா வீட்டம்மா அதுக்கு மேலே தான். ஆமாம், நேராக சாபந்தான். ஆமாம், அந்தால ஒரு 6 மாதம் படாத பாடுபடுவானுங்க. அப்புறம் ஆண்டுகளை உணர்த்தினார். இப்போ ஒரு வருஷமாக சண்டைக்கெல்லாம் போகாத யாரு கூடயும். அவனா நவுட்டுவான், நீ ஏன் பயப்படுத அப்படின்னார். காலங்காலத்தில் எழுதிட்டான், வண்டி எடுத்துட்டு ஓடிட்டான். ஆமாம். ஸோ அப்படி கர்த்தர் நம்ம மாம்சத்தில் அவசரத்தில் தட்டத்தன்னு வந்து அவங்களுடைய அன்பை இழந்து போயிடுறோம் நம்ம, இல்லையா? அது என்னுடைய குற்றம்னு ஆண்டவர் சொல்லுவேன். என் தவறு ஏசப்பா. நான் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், சண்டை போடாமல் முழங்கால் போட்டு, ஏசப்பா அவன்கிட்ட பேசுங்க ஏசப்பான்னு அவரால் முடியாதா? அவர் பேசிட்டு பாருல. இதைத்தான் நான் செய்யாமல் விட்டேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால். 3 வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமாக நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாரும் கூட. ஏன்னா வேணுக்குன்னு தடுப்பாங்க, வர்றவங்கள நிப்பாட்டி பேசுவாங்க. நிப்பாட்டி பல காரியங்களை சொல்லுவாங்க, அதை வெளியே சொல்ல முடியாது. ஆமாம், நிப்பாட்டி பேசுவாங்க. எப்படி அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும் ஆன பொண்ணு கேட்காத பட்சத்தில் அவங்கள்ட்ட சண்டைக்கு போவாங்க. நீங்கள் நல்லா தான் வருவீங்க, உங்களை இடிச்சுட்டு என்ன இடிக்க அப்படிம்பாங்க. நீங்கள் ஒழுங்காக தான் வந்துட்டு இருப்பீங்க. இப்படிலாம் நாங்கள் பாடுபட்டிருக்கோம் இந்த தெருவுக்குள்ளே இப்படி. அப்போ ஆண்டவர் அப்போ இன்றைக்கி ஜெயந்தி நேர்த்தி சொன்னால், இது வந்து கிங்ஸ்டன் பிரதருக்கும் மற்ற எல்லாருக்கும் வச்ச சோதனை நீங்கள் நினைக்கிங்க. ஏன் உங்கள் சோதனை நினைக்கிங்க? இது வரைக்கும் வந்த விசுவாசி எப்படி வருவாங்க, இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை போடுவாங்க, நீங்கள் நடந்து போகும்போதே ஏசுவாங்க, உங்கள் ஈகோவை டச் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு கோவம் வரும்ல, கோவம் வந்தால் ஒயாமல் ஒரு ஆள் உங்களை இரிட்டேட் பண்ணாச்சு, என்னடா ஏற்கனவே இந்த சபை தூரமாக இருக்குது, இதில் திட்டு வேறையா அப்படின்னு நினைச்சுவீங்க. நீங்கள் வரமாட்டீங்களே, இதுக்காக தான் அவங்க செய்கிறாங்க, இங்கே வரக்கூடாது யாரும் அப்படின்னு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயந்தி நேற்று சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப டச் பண்ணிட்டு என்ன சொன்னா, எப்பா விடுங்க, இவ்வளோ நாள் சோதனை நமக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். சோதனை நமக்கு இல்லைப்பா, வர்ற விசுவாசிக்கு. அந்த விசுவாசிகளை தேவன் நினைச்சு போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு இடத்துல தடை இருக்குன்னா அங்கே ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு தான் தடையே வரும், இல்லையா? அப்போ அந்த தடையை மீறி நான் என்ன நடந்தாலும் நான் வருவேன் அப்படிங்கும் போது கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், அவர்களை மடங்கடிப்பார். இதுதான் ரகசியம். இதைத்தான் சவுல் உணராமல் போனார். சவுல் என்ன செஞ்சிட்டாரு, சாமுவேல் வருவேன் வரவே இல்லையே, எனக்கும் தான் ஜெபிக்க தெரியுமா. ஏன்னா அவன் நல்லா ஒர்ஷிப் பண்ணுறாள். யார்? சவுல். நம்ம சவுல் எப்படி ராஜாவாகிறத படித்து பாருங்க. அபிஷேகத்தில் நிரம்பி அவன் ஒர்ஷிப் பண்ணான்னா சும்மா பயங்கரமாக ஒர்ஷிப் பண்ணுவான் சவுல். நல்ல ஒர்ஷிப் லீடர் அவன். ஆமாம், சவுல் நல்லா ஆராதிப்பான் கர்த்தரை. அதனால அவனை ராஜாவாக்குனார் கர்த்தர். அந்த ஒரு நினைப்பு வந்துட்டு, நானே ஒரு ஆசாரியன் தானே, நானே ஒரு ஒர்ஷிப் லீடர் தானே, நான் ஏன் பலி கொடுக்கக்கூடாது, ஏன் சாமுவேல் தான் வந்து பலி கொடுக்கணுமா அப்படின்னு சவுல் என்ன செஞ்சாரு, பலி கொடுத்தார். அதனால கர்த்தர் என்ன பண்ணார், இம்மிடியேட்டா அவரை தள்ளிட்டு தாவீதை என்ன பண்ணாரு, ராஜாவா மாத்தினாரு. அதை பாவம்னு கர்த்தர் அறிக்கையிட வச்சார். வாசிங்க 1 சாமுவேல் 25-26. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். நம்முடைய பார்வையில் சவுல் மேல தப்பே கிடையாது. சவுல் மேல என்னையா தப்பு? ஒரு தப்பும் இல்லையே. சாமுவேல் தானே வரல. ஆனால் கர்த்தருடைய பார்வை வேறையா இருக்கார். நான் வரும் வரை அங்க சவுல் சாமுவேலை மனுஷனா பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் ரூபத்தில் நானே வருகிறேன், சாமுவேல் ரூபத்தில் உன்னை நானே ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னதை இவர் மறந்துட்டார். இவர் மறந்ததுனால சாமுவேல் வரலன்னா என்ன நான் செய்கிறேன்னு கர்த்தருடைய வார்த்தையை மீறி பலியிட்டதுனால உடனடியாக அவனை தள்ளி, சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு, ராஜாவை அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆமாம், அதனால தான் தாவீதை கொல்லுவதற்கு 40 வருஷம் சவுல் விரட்டிக்கிட்டே அலைவார். உயிரோடு இருந்தால் தான். அதுவும் பாருங்க கர்த்தருக்கு விரோதம். கர்த்தர் ஒருத்தர் தள்ளியாச்சு அப்படின்னா உடனே விட்டு கொடுத்துடணும் அந்த இடத்த, இல்லையா? ரைட், ஓகே. சில பேர் விட மாட்டாங்க. அப்படி நான் தான் கடைசி வர நான் தான், அப்படி கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒதுக்கிட்டாரா, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, சல்யூட், உகர்ராணி அப்படின்னு சொல்லிட்டோம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சவுல் 40 வருஷம் கர்த்தருக்கு எதிர்த்தே நின்னான். ஏன்னா தாவீதை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, உலகத்துக்கு அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டார். சாமுவேல் சவுலை தள்ளியாச்சு, தாவீது ராஜா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் சவுல் கேட்க மாட்டேன்ட்டான், அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நான் தான் சாகுற வர ராஜா. கர்த்தர் அவனை தள்ளி தாவீதை ஏற்படுத்தினது மட்டும்தான் நிஜம்.
ஏன்னா சவுலுடைய மரணம் மோசமான ஒரு மரணம் இல்லையா? அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்றால் அது பாவம் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக நாம் நினைத்தாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது, அது லாபத்தை தான் தரும். அதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் பேசுகிறார், நான் கீழ்ப்படுகிறேன், அவ்வளவுதான். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை தட்டாதபடிக்கு நடந்தா தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். 5வது பாவம், ஊழியருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம். இது ஜான் பாஸ்டர் சொல்லலங்க, பைபிள் சொல்லுது. நம்ம வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இந்த கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு மட்டுமல்ல, மூப்பருக்கும் நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறார். சபையின் மூப்பர் என்பது அந்த காலத்துல ஊழியக்காரங்க. இப்ப சபையின் மூப்பர்னா ஊழியக்காரர் ஒருத்தர் இருப்பாரு, விசுவாசிய மூப்பரா வைப்பாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டுல மூப்பர்னால யாரு? ஊழியக்காரங்க. அப்ப சபையின் மூப்பராகிய ஊழியக்காரருக்கு என்ன செய்யக்கூடாது? எழுத்து நின்றக்கூடாது. எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுவது உங்களுக்கு தீமையாக தோன்றினாலும் கர்த்தருடைய பார்வையில் அது நல்லது. என் பார்வைக்கு தீமையா தெரிகிறது, நான் வாயை துறக்கல, நான் என்ன செய்யறேன்? கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா தேவன் என்ன செய்கிறாருங்க? உங்களை கனப்படுத்துகிறார். ஆமா, நீங்க அந்த இடத்துல பாவம் செய்யல. ஏன்னா இங்க மூப்பருக்கு எதிர்த்து நிற்பது பாவமாக எண்ணப்படுகிறது. 6வது காரியம், பிள்ளைகளை அடக்காமல் விடுவது பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. பிள்ளைங்க அடக்கணும். ஆமாம், சர்ச்சில் விளையாடுறாங்களா, சர்ச்சில் வந்துட்டாலே பிள்ளைகள் என்ன செய்யணும்? அடக்கிடணும். ஆமாம், கண்ட்ரோலாக வைக்கணும். ஆமாம், வீட்லேயும் சரி நம்ம கண்ட்ரோலில் தான் பிள்ளைங்க இருக்கணும். பிள்ளைங்க கண்ட்ரோலில் நம்ம போகவே கூடாது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆகுவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். பழைய ஏற்பாட்டில் ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று பலி கொடுப்பாங்க, இல்லை காணிக்க கொடுப்பாங்க. என்னது? பாவ மன்னிப்புக்கு. ஒருத்தர் கொலை பண்ணிட்டான், ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு பாவ நிவாரண பலியாக என்ன செய்வாங்க? பணத்தை கொடுப்பாங்க, இல்லை காணிக்க கொடுப்பாங்க, பலியிடுவாங்க. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, வீட்டுக்கு போன்றுவாங்க பழைய ஏற்பாட்டில். அந்த பழைய ஏற்பாட்டிலேயே இந்த ஏலி யாரு? பிரதான ஆசாரியனவன், சீப் பாஸ்டர். இஸ்ரேல் தேசத்துக்கு சீப் பாஸ்டர் இந்த ஏலி. ஏலிக்கு இருந்த பிள்ளைங்க அடங்காம இருக்காங்க. அது அவனுக்கு தெரியுதுங்க, நல்லா எழுதியிருக்கு. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும்னு போட்டு. ஏலிக்கு தெரியுது தன் பிள்ளைங்க சேட்டை பண்றாங்க, தன் பிள்ளைகள் மூலமாக சாபம் குடும்பத்துக்கு வருகிறது அப்படின்னு இந்த ஏலி, இந்த தகப்பனுக்கு நல்லா தெரியுது. அப்படி தெரிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம்னு போட்டிருக்கு. அப்ப பிள்ளைகளை அடக்காம வளர்த்துட்டோம்னா அது என்னதான்? பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை அடக்கி தான் என்ன செய்யணும்? வளர்க்கணும். அப்படி அடக்காம போனா அது பாவம். நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தான். எவ்வளவு பெரிய தண்டனை! என்ன பாவம் பண்ணோம்? நம்ம ஒண்ணுமே செய்யல. நம்ம ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம் சோத்திரன்னு போயிட்டு இருக்கோம். பிள்ளைகளை அடக்காததுனால என்றும் நீங்காத, அதான் நித்தியன்னு அர்த்தம். நித்திய நரகம், நித்திய பாவம், நித்திய ஜீவன் இருக்கா, அது என்றும் நீங்காத. அந்த என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். இந்த என்றும் நீங்காத நியாய தீர்ப்புங்கிறது நித்திய நரகம். பண்ணது என்னது? பிள்ளைய அடக்காமல் வளர்த்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை பொட்டை பிள்ளைகளுக்கு என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. பொட்டை பிள்ளை ட்ரெஸ்ஸை நானா சொல்கிறேன், பைபிளில் இருக்குது. அது சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், பெரிய பிள்ளையாக இருக்கட்டும். சில பேருக்கு பொட்டை பிள்ளை இருக்க மாட்டாங்க, ஆம்பளை பிள்ளைய பொட்டை பிள்ளை மாதிரி வளர்ப்பாங்க. சில பேருக்கு ஆம்பளை பிள்ளை இருக்க மாட்டாங்க, அந்த பொட்டை பிள்ளைய ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்ப்பாங்க. பைபிளில் அது தப்புன்னு சொல்லுது. அப்படி செஞ்சால் நான் முழு குடும்பத்தையும் சபிப்பேன் அப்படிங்கிறார். நம்ம என்ன நினைச்சிட்டு தெரியுமா? அந்த கிருபையின் காலத்தில் இயேசுவின் அன்பான ஒரு முகத்தை பார்த்துட்டு கிருபை கிருபைன்னு நம்ம போயிட்டே இருக்கோம். உண்மைதான், கிருபை தான். ஆனால் அதே இயேசுவுக்கு இன்னொரு முகம் இருக்கு. என்ன முகம்? பட்சிக்கிற
அக்கினியாக இருக்கிறார். அதை எப்போ காட்டுவார்? உபத்திரவ காலத்திலையும் நியாய தீர்ப்புலையும் தான் காட்டுவார் அந்த முகத்தை. இப்போ காட்ட மாட்டார். இப்போ கிருபையின் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாரும் என்ன செஞ்சாலும் மன்னிப்பார், என்ன செஞ்சாலும் மன்னிப்பார், என்ன செஞ்சாலும் மன்னிப்பார். ஆனால் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார். அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும் ஒரு நாள். ஆமாம், ஞாபக புஸ்தகம் ஒரு நாள் திறக்கப்படும். அன்னைக்கு பனிஷ்மெண்ட்டு நிச்சயமாக இருக்கும். அதனால தான் நான் கத்தி கதறி சபைக்கு ஆள் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆமாம், சத்தியத்தை சொல்லி கொடுப்பது என்னுடைய கடமையாக இருக்கு. கேட்குறதும் கேட்காததும் அது உங்கள் காரியம், அதுக்கு நாம் பொறுப்பாளி கிடையாது. அப்போ இங்கே பிள்ளைகளை அடக்கி வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஊழியக்காரனாகவே இருந்தாலும் சரிதான். ஆமாம், ஊழியக்காரனாகவே இருந்தாலும் சரிதான். பிள்ளைகளை அடக்கி தான் வளர்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. பிள்ளைகள் இஷ்டத்துக்கு விடக்கூடாது. அது ஆடை அலங்காரத்திலிருந்து நடவடிக்கையிலிருந்து எல்லாத்துலேயுமே நம்ம கருத்தமாக பிள்ளைகளை பார்க்கணும். ஆமாம், அதுக்கெல்லாம் நிறைய வசனம் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது. அப்போ பிள்ளைகளை நம்ம அடக்கலைன்னா அதுவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. தகப்பனும் தாயும் எவ்வளோ பிரயாசப்படுவாங்க, பிள்ளைகளை அடக்கி ஆளணும், கண்ட்ரோல் பண்ணணும், நல்லா ஒழுக்கமாக வளரு. இது தாய் தகப்பனுடைய ஆசை. ஆனால் பிள்ளைகள் சில நேரம் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கான வசனம் இது. நம்ம ஏற்கனவே பார்த்தது தாய் தகப்பனுக்கான வசனம். பிள்ளைய கட்டாயம் அடக்கி ஆளணும், இல்லைன்னா நியாயத்திற்குள்ள நிற்பீங்க. இது பிள்ளைகளுக்கான வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து. தன் ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு அப்பா அம்மா வளர்ப்பாங்க. அந்த அப்பா அம்மா பட்ட கஷ்டம் சிறு பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா? அவங்க வளர்ந்து சொந்த காலில் சொந்த சம்பாத்தியத்தில் நிற்கும் போது துணிகரமாக கேட்பாங்க, நீ என்ன செஞ்ச எங்களுக்கு? எல்லா அப்பா அம்மா செய்கிறத நீ செய்கிற, அந்த அப்பா அம்மா அதான் செய்கிறாங்க, இந்த தலையெழுத்து, நீ பெத்துட்டில்லா, நீ பெத்துட்ட, அதனால செய்கிறதும் கடமை அப்படின்னா காரிருளில் தீபம் அணைந்து போகும்னு வேதம் சொல்லுது. அப்படி சொல்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராங்க கர்த்தர்? நல்ல காரிருளா என்னது, பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான நெருக்கம், கஷ்டமான காலத்துல அப்பா அம்மா உதவியா இருக்கணும், நண்பர்கள் உதவியா இருக்கணும், சொந்தக்காரங்க உதவியா இருக்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவார். அந்த நேரத்தில் திக்கு தெரியாத காட்டில் நின்று மாதிரி இந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அது மட்டுமல்ல, அவங்க ஏன் அப்படி எழுத்து பேசுறாங்க, ஏன் அப்படி வராங்கன்னா அவங்களுக்கு துரிதமாக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். துரிதமா உடனே கஷ்டப்படாம கிடைச்சிடும். தாய் தகப்பனுடைய ஜெபம், தாய் தகப்பனுடைய அழுகை, கண்ணீர், என் பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பிள்ளைக்காக அவங்க விடுகிற கண்ணீரை பார்த்து கர்த்தர் என்ன செய்வாராம், பிள்ளைகளுக்கு துரிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார். துரிதமா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்தில் துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நடு ரோட்டில் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும். முதல்ல ரொம்ப ஆஹோ ஐயோன்னு தாய் தப்பனை மதிக்காமல் அலையிறது. அதன் பிறகு கர்த்தர் நடு ரோட்டில் கொண்டு விட்டு வச்சிருப்பார்ல, அப்போ தான் அந்த இளையகுமாரனை போல பண்ணிக்கு வைக்கிற தவிடு கிடைச்சா கூட போதும், அப்பா வீட்டுக்கு போகணும் எனக்கு அப்படின்னு அந்த பிள்ளை என்ன செய்யும், நினைக்கும். அது வரைக்கும் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்யுங்க, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியுங்க. ஆமாம் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், அதான் வசனம். அப்போ பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அடுத்து பெற்றோர் என்ன செய்யணும், நீதிமொழிகள் 13:24, கீழ்ப்படியில். அந்த பிள்ளை கீழ்ப்படியில்னா என்ன செய்யணும், பல அப்படி விட்டுட்டு போறதா கிடையாது. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பிள்ளை சேட்டை பண்ணுதுன்னா என்ன செய்யணும், பெரம்பை எடுத்துடணுங்காரு. பெரம்பு எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறது முட்டாத்தனமாக அடிக்கக்கூடாது. சில பேர் மண்டையிலாம் அடிப்பாங்க. ஆமாம், மண்டையெல்லாம் அடிக்கக்கூடாது. பெரம்பை எடுத்துக்கிட்டு காலுக்கு கீழே சப்பு சப்பு சப்புன்னு 4 இழுப்பு. ஆமாம், அதனால பிள்ளை சாகவே சாகாது. அடிக்காம விட்டா, பிரம்பை கையாடாதவன் அப்படின்னா பிள்ளைய அடிக்காம விட்டா அந்த பிள்ளைய அந்த பெற்றோர் என்ன செய்கிறார்களாம், பகைக்கிறார்களாம். என்ன பகை, இவங்க பரலோகத்துக்குன்னா பிள்ளை நரகத்துக்கு போகுது. பிள்ளைய பகைக்கிறாங்க இவங்க. பிள்ளை எனக்கு வேண்டாம், நான் மட்டும் பரலோகத்துக்கு வந்தால் போதும், அப்படியா? கிடையவே கிடையாது. நீங்களும் பரலோகத்துக்கு வரணும், உங்கள் பிள்ளையும் பரலோகத்துக்கு வரணும். அதுக்கு பிரம்பு ரொம்ப அவசியம். அடிக்கவே சும்மா சும்மா அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. சில பிள்ளை சும்மா சும்மா அடிப்பாங்க, அப்படி அடிக்கக்கூடாது. அடிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், அடிக்கணும். அவன் மேல்
அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே சில பேர் பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, என் பாச பிள்ளை, என் நேச பிள்ளை, விஷத்தை கேட்டால் கொடுத்துருவோமா? நம்ம கொடுக்க மாட்டோம்ல. சின்ன வயசுலேயே ஐஃபோன், சின்ன வயசுலேயே எம்டி ஸ்கூட்டி, எம்டி தானே அந்த பைக் பேர், 4 லட்ச ரூபாவாமே, அந்த பைக்கெலாம் வாங்கி கொடுப்பாங்க. என்ன கேட்டியம்மா என்னமில்லாமல் பிள்ளைகள் கேட்கும். உடனே என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு நினச்சிவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. அவன் மேலே ரொம்ப அன்பாக இருக்காகலாம், அவங்க பிள்ளைய அன்பை காட்டுறாங்களாம். வசனம் சொல்லுது அவனை ஏற்கனவே அவன் தண்டிச்சிட்டான் அப்படின்னு. ஏற்கனவே அவனை நரகத்தில் தூக்கி தள்ளிட்டான். இதுக்கு மேலே ஒரு தண்டனையே இல்லை. கர்த்தர் தண்டிக்கிறதுக்கு முன்னால பெற்றோரே நீங்களே உங்கள் பிள்ளையை தண்டித்து விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ரொம்ப அன்பாக இருந்து பிள்ளையை கெடுத்துறாதீங்க. ரொம்பையும் அடின்னு அடிச்சு நினைச்சாதீங்க, கெடுத்துறாதீங்க. பிரம்பை கையாள வேண்டிய இடத்துல கையாளுங்க, அன்பை காட்ட வேண்டிய இடத்துல அன்பை காட்டுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த பிள்ளை கர்த்தருக்குள்ள வளரும். 7வது காரியம், சுவிசேஷம் அறிவிக்காமல் இருப்பது பாவம். இன்னைக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எதெல்லாம் பாவம்னு பார்த்துட்டு இருக்கோம். 7வது காரியம், சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால் பாவம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 இது 14, 16, 20. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்கார் அவர் பவுல். எப்படியாவது நான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இங்கே 16வது வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஐயோங்கிற சத்தம் எங்கே கேட்கும் தெரியுமா? நரகத்தில் தான் கேட்கும். நரகத்தில் தான் ஐயோ 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 ஐயோங்கிற சத்தம் கேட்கும். அப்போ சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னா நரகம். அப்போ நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். எப்படி? வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பாஸ்டராக மாறுறதா? கிடையாது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல ஒரு ஆளுக்காவது நீங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லிடணும். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு வரப்போறாரு, மனம் திரும்புங்க. ஆமாம், சபைக்கு வாங்க. ஒரு ஆளுக்காவது அவன் கேட்காம போகிறான். ஆமாம், அது உங்கள் பொருட்டே கிடையாது. ஆனால் சொல்லுறது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இங்கே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம். நான் சொல்கிறேன் நான் இத்தனை பேருக்கு சொல்லிட்டேன், அத்தனை பேருக்கு சொல்லிட்டேன். மேன்மை பாராட்ட நமக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அது என் கடமை, நான் செய்யணும். நான் கட்டாயமாக பிறருக்கு என்ன செய்யணும்? அவன் கேட்காம போகிறான், அது அவன் காரியம். ஆனால் சொல்லுவது என்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. சொல்லாமல் போனால் அது எனக்கு பாவமாக இருக்கும். தொடர்ந்து 21, 22 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9, 21, 22. நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன். இந்த வசனத்தின் உண்மையான அர்த்தத்தை சொன்னா திட்டுவாங்க. ஆமா, இந்த வசனத்தில் உண்மையான அர்த்தம் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஏன்? எப்படியாவது எனக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஒவ்வொருத்தர் யாருன்னு எழுதியிருக்குங்க. அவனுக்கு நான் அப்படி ஆகிட்டேன். கிங்ஸ்டன் பிரதருக்கு நான் கிங்ஸ்டன் பிரதர் மாதிரி ஆகிட்டேன் இல்லையா? பிரதீப்புக்கு நான் பிரதீப் மாதிரி ஆகிட்டேன் இல்லையா? இந்த சகோதரருக்கு நான் அவரை மாதிரி ஆகிட்டேன். அவங்க கேரக்டராகவே நான் என்ன செய்கிறேன்? மாறுறேன். அவங்க பழக்க வழக்கத்துக்கு நான் உடன்படுகிறேன். நியாய பிரமாணம் இல்லாதவனை போலான்னு எழுதியிருக்காருங்க. நியாய பிரமாணம்னா 10 கட்டளை இல்லையா? அந்த 10 கட்டளையும் என்கிட்ட கிடையாது. போ, ஏன்னா நான் சுவிசேஷம் சொல்ல போகிற ஆள் யார்? 10 கட்டளை தெரியாதவன். அவன்கிட்ட நான் அவனை போலவே. நம்ம பண்ணுற தப்பு என்ன? இயேசுதான் மெய்யான தெய்வம், நீ கும்பிடுறது விக்கிரகம், நீ அப்படியே கும்பிட்டு தான் நீ நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு அவன் கும்பிடுறத பேய் பிசாசுன்னே சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம அவன் பிறந்ததுலேருந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா? இப்போ ஒரு பிள்ளைய பார்த்து பிறந்ததுலேருந்து ஒரு ஆளை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. திடீர்னு நம்ம போய்
அவர்லடா உங்க அப்பா இந்த இருக்கார், இவர் தான் உங்க அப்பான்னா என்ன, குடும்பத்திலே குழப்பம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே என்ன சொல்லப்படுகிறது, ஒருத்தன் ரொம்ப பயபக்தியாக கும்பிட்டுட்டு இருக்கானா அவன்கிட்ட போய் இது விக்கிரகம், இது பியாயி, இது பிசாசுன்னு நம்ம சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. நான் அவனுக்கு அவனை போலவே ஆகிறேன். ஆமாம், அப்படி அதை நான் விளக்கமாக பிரசங்கம்னா இப்போ யூடியூப்லேருந்து பயங்கர எதிர்ப்புலாம் வரும். நான் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவேன் எப்போ எல்லா இடத்துலையும். இந்த சத்தியத்தை மட்டும் மறைமுகமாகவே சொல்லி கொண்டிருக்கிறேன் இது வரைக்கும். ஆமாம், எல்லாருக்கும் எல்லாமான எப்படியாவது என்ன செய்யணும், பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை. இதுக்கு என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருவரை ஆதாயப்படுத்தி கொள்ள. ஆனால் உலகத்தார் பார்வையில் எப்படி தெரியும், நம்ம டே அப்பா இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆள் போல ஐயா இப்படி தெரியும். பவுல் எழுதியிருக்கிறபடி நீங்கள் நடந்தா, பவுல் பரிசுத்தவான், இந்த பரிசுத்தவான் எழுதியிருக்கிறபடி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் பாவிகளில் பிரதான பாவியாக எண்ணப்படுவீர்கள். உலகம் உங்களை கல்லெடுத்து அடிக்கும். ஆமாம், இவன்லாம் ஒரு ஊழியக்காரனா, இவன்லாம் ஒரு விசுவாசியா அப்படின்னு கேட்கும். ஆனால் பவுல் சொன்னார், என்ன சொல்லியிருக்காரு, அவன் அப்படி இருக்கானா அதே கேரக்டருக்குள்ளே நீ போ. ஆனால் இப்போ நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு குடிகாரன். அப்போ அந்த குடிகாரனுக்கு நானும் சாராய பாட்டில் வாங்கி குடிச்சிக்கிட்டு சொல்லவா? அவனுக்கு அவனை போல ஆனேன் இல்லையா? நியாயப்பிரமாணம் என்கிட்ட இல்லாமல் போயிட்டு இந்த நீங்கள் ஒன்னொன்னாவே வாசித்து பாருங்களேன். இதில் எல்லாத்தையும் அந்தப்படி சுவிசேஷத்தை இங்கே யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, யூதருக்கு இப்போ முஸ்லீமை நான் ஆதாயப்படுத்தணும், அதனால் நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன், உள்ளாவை போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறேன், அவனுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்கிறேன். அதன் அர்த்தம் யூதருக்கு யூதனை போல் ஆனேன். நான் சுவிசேஷம் சொல்லணும். இப்போ அவன் வழியில் முள்ளை முள்ளால் எடுங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அவனுக்கு அப்படி ஆயிட்டேன். நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவன் 10 கொட்டில் ரொம்ப முக்கியம். ஆமப்பா ரொம்ப முக்கியம்பா, ஆமப்பா ஆமப்பா, அவனுக்கு அவனை போல் ஆகிவிட்டேன். அடுத்தது நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவளை போல் ஆனேன். ஆமா, அதெல்லாம் வேசித்தனம் பண்றது தப்பே கிடையாது. சாராயம் குடிக்கிறது தப்பு இல்லை, கொலை பண்றது தப்பு இல்லை. அப்படி ஆமப்பா யோசித்து பாருங்க. இப்ப நான் சொன்னா என்ன ஆகும்? பவுல் சொல்லியிருக்காரு ஐயா பைபிள்ல, ஆனா அவர் கீழே எழுதியிருக்காரு, அவன் நியாயப்பிரமாணம் இல்லாதவன், அவனை ஆதாயப்படுத்தி கொள்ள அவனை போல் ஆனேன், ஆனால் நான் அப்படி இல்லை அப்படிங்க. நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். ஏன்னா பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். ஆனால் இந்த காலத்துக்கு இது ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் ஒத்து வராது. உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆமாம், அது ரொம்ப சத்தியம் தெரிஞ்சவங்க வேணால் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. நல்ல சத்தியத்தை தெரிஞ்சு கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இருந்து அப்படின்னா உங்களை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இல்லைன்னா உங்களை பாவிகளில் பிரதான பாவி லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. இவர் ஏன் அந்த இடத்துல அப்படி செய்கிறாரு, இவர் ஏன் இந்த இடத்துக்கு போனார், அவர் ஏன் அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் ஏன் இதை செய்கிறாரு அப்படின்னு உங்களை உலக பார்வையிலே பார்ப்பாங்க. பவுலை மாதிரி பார்க்க மாட்டாங்க. பவுலுடைய பார்வை பரிசுத்த ஆவியானவரின் பார்வை. அந்த பரிசுத்த ஆவியானவர் பார்ப்பது பாவிகளை ரட்சிக்கணும். அது ஒன்று தான் கான்செப்ட். அந்த பாவிகளை ரட்சிப்பதற்கு, பாவிக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரெல்லாம் திட்டும், ஊரெல்லாம் கேவலப்படுத்தும், அதையும் நான் வாங்கி கொள்ள தயாராக இருக்கிறேன். என் தேவனுக்காக, என் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொள்ள நான் ரெடியா இருக்கேன். அப்படி நினைச்சு சுவிசேஷம் சொல்லாம நீங்க இருந்தா, ஆமா, சுவிசேஷம் சொல்லாம நீங்க இருந்தா உங்களுக்கு அது பாவமாக எண்ணப்படும். இப்படி நினைச்சு நீங்க சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக. எவனும் எப்படி நினைச்சு போடா போ, எனக்கு பதில் பரலோகத்தில் இருக்கிறது, என் பதில் இங்க கிடையாது. என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் நியாயம் தீர்த்துக்கொள், ஆனா என் தேவன் நியாயாதிபதி என்னை நியாய பிரமாணத்தில் நியாய சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு நீங்க தைரியமா சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கீங்க. எந்த மனுஷனுக்கும் பயப்படாம, எந்த காரியத்துக்கும் பயப்படாம. ஐயோ இங்கே போனால் தப்பாக நினச்சிருவாங்களோ. இப்போ டாஸ்மாகில் போய் ஒரு சகோதரர், இப்போ நாங்கள் ரெட் லைட்டில் சுவிசேஷம் அறிவிச்ச ஆட்கள், பாம்பேயில் ரெட் லைட்டில் அனுமதி வாங்கிட்டு போய் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோம் நாங்கள். ஆமாம், அப்படி ஒரு டீமே இருக்குது பாம்பேயில். அதில் நானும் இருந்திருக்கிறேன். போவேன், என் பாட்டுக்கு போவோம். அப்போ ரெட் லைட் நான் போயிட்டு கையில் படி விட்டு கீழே இறங்கும்போது எவனாவது ரோட்டில் பார்த்தா என்னப்பான், இவர் சுவிசேஷம் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு நினைப்பான்.
நினைக்க மாட்டேன். இப்போ டாஸ்மாகுக்குள்ளே போயிட்டு ஒரு சகோதரி பார்ப்பீங்க, யூடியூப்பில் இருக்கார். அவர் ஒரு 2 குழந்தைகளை கையில் வச்சுருப்பார். டாஸ்மாகில் போய் நின்று சுவிசேஷம் சொல்லுவார். ஆனால் பார்லேருந்து வெளியே வர்றார். அவர் வேறு வீடியோ 2மே இருக்குது. இப்போ அவர் பார்லேருந்து வெளியே வரும்போது வெளியே இருந்து பார்க்குற ஒரு விசுவாசி அவரை என்ன நினைப்பான்? இல்லை, நான் மனசில் நினைப்பேன், இவெல்லாம் பவுல் மாதிரி நடந்துட்டு இருக்கான். ஆமாம், எவனுக்கும் கவலைப்படுறது கிடையாது. எவனும் எப்படி நினச்சிட்டு போடா, நான் என் கர்த்தருக்குள்ளே இருக்கேன், உண்மையாக இருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இங்கே பவுல் சொன்னது தான், புதிய சட்டம் எதுவுமே இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொல்லப்பட்டது. 8வது பாவம் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது பாவம். ஆமாம், உடனே கை தூக்கிட்டு அப்புறம் எடுக்காமல் இருந்தால் அது பாவம். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. வாசிங்க, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 14-16. அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்களை போக கழுவப்படு என்றான். ஞானஸ்நானம் பெறுவது என்பது விளையாட்டு கிடையாது. இது எதுக்குன்னு இங்கே தெளிவாக எழுதியிருக்கு. நீங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும்போது என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை அறியவும். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டா கர்த்தருடைய இருதயம் என்னன்னு உங்களால் அறிய முடியும். ஆமாம், திருவுளத்தை அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும். நான் அடிக்கடி ஆசைப்படுறது உங்கள் எல்லாருக்கும், எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு நிறைய தடவை. நான் உங்களுக்கு ஆசைப்படுவேன், நீங்கள் ரூமை போட்டிட்டு உள்ளே இருந்தாங்க இயேசு வரணும். ஆமாம், அந்த பிரகாசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அவரை முகமுகமாக நீங்கள் என்ன செய்யணும்? தரிசிக்கணுங்க. முகமுகமான அவர் முகத்தை பார்க்க முடியாது யாராலையுமே. அவர் முகம் அவ்வளோ பின்னால் பார்த்தே மோசை முக்காடு போட்டுட்டு திரிஞ்சார். உங்கள் அறை அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா நான் ஜெபிக்கிறேன் அல்லேலியா போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ரூமை பூட்டிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா அவர் இறங்கணும். அங்கே அந்த பிரகாசத்தை நீங்கள் பார்க்கணும், அவரை தரிசிக்கணும். அவர் எதை காட்டுவார்? காயம் உள்ள 5 காயங்களை உங்களுக்கு கட்டாயம் காட்டுவார். முகத்தை காட்டவே மாட்டார். தரிசித்த எப்பேற்பட்ட ஊழியக்காரரையும் கேளுங்க, அடிமையும் அவரை தரிசித்திருக்கிறேன் தைரியமாக எல்லாருக்கும் முன்னால் சொல்ல. அதனால தான் அநேக அற்புதங்களை அடிமை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். அவர் 5 காயங்களை உங்களுக்கு கட்டாயம் காட்டுவார். அந்த வெண்முடியை உங்களால் பார்க்க முடியும். அவர் சால்வையின் தொங்கலை உணர முடியும். அந்த சால்வை அப்படி உங்களை டச் பண்ணிட்டு போகும். அந்த ரூமில் நீங்கள் உணர்வீங்க, உங்களால் உணர முடியும். அந்த சால்வை தொடும், உங்களை மூடும். இதெல்லாம் அவரை தரிசிக்க விரும்புகிறவர்கள். அவரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். அப்படின்னா உங்க கூட பேசுவார். அவரு உங்க ரூம்ல உங்க கூட என்ன செய்வாரு? பேசுவார். என் பிள்ளையே நல்லா இருக்கியா, எப்படி இருக்க? ஒரு ஃப்ரெண்ட் எப்படி பேசுவான் அப்படி பேசுவார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், சில நேரம் யாராவது என் ரூமுக்கு வெளியே இருந்து கேட்டிங்கன்னா நீ பைத்தியக்காரன், லூசுன், மெண்டல் என்ன தனியாக புலம்பிட்டு இருக்காருன்னு நிறைய பிரசங்கத்தில் சொல்லியிருப்பேன். ஆமாம், தன்னந்தனியாக புலம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா கத்திடுவேன், என்ன அறியாமல் பேசுவேன், என்ன அறியாமல் பாடுவேன், என்ன அறியாமல் துள்ளுவேன், மகிழ்வேன். ஏன்னா என் கூட அவர் இருக்கிறார் என்கிற அந்த நினைவு, அவர் என்னோடு பேசுகிறார் என்கிற உறவு, அந்த உறவு பெரிய உறவுங்க. அவர் திருவுளத்தை என்ன கேட்கணும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும். அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இதுக்கெல்லாம் உன்னை முன்னாலே செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்றார். என் பிள்ளைய ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. இப்போ ஒப்பு கொடுத்த பிறகு தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்ப ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்முடைய பாவம் கழுவப்படுகிறது. அவரை தரிசிக்கிற பாக்கியத்தை, அந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும்? நீங்க கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். நீங்க இப்போ கூப்பிடாம உங்க வீட்டுக்கு விருந்தாளி வரீங்களா? இப்போ என்ன நீங்க பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா நான் என்ன வருவேன். நீங்க கூப்பிடாமலே நான் வரலாமா? வரக்கூடாது. உங்க சொந்தக்காரன் யாராவது நீங்க இன்வைட் பண்ணா வீட்டுக்கு வருவாங்க. நம்ம அப்பா நீங்க கூப்பிடாமலே வருவாரு, ஆனா நீங்க பார்க்க முடியாது. நீங்க கூப்பிடாமலே உங்க பக்கத்துல நிற்பார். இப்போ உங்க பக்கத்துல இருக்கார். ஆமா, இந்த சபையில இருக்காரு அவர். நீங்க கூப்பிடாமலே வந்துடுவார். ஆனா அவரை பார்க்கணும்னா அந்த தரிசன கண்கள் உங்களுக்கு வேணும், அந்த தரிசன பார்வை உங்களுக்கு வேணும். அதை கொடுப்பேன் அப்படிங்கார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்க ஆன்சர் எடு, நான் உனக்கு தாரேன் அப்படிங்கார். அவர் தாரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வாஞ்சிப்பது என்னுடைய கடமை. நான் வாஞ்சிக்கணும். ஏசப்பா உண்மை நான் பார்க்கணும், உண்மை நான் எனக்கு அந்த வாஞ்சை வந்தது டிஜிஎஸ் தினகரன் ஐயா மூலியமாக தான். ஆமாம், டிஜிஎஸ் தினகரன் ஐயா அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நான் அறைய பூட்டுன உடனே
அவர் என்ன செய்வார், உடனடியாக வந்து நிற்பார் என் பக்கத்தில் அப்படிம்பார். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் மோகன்சி லாசரஸ் சொன்னாங்க, நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்போ என்கிட்ட மட்டும் வர மாட்டீங்களா? அந்த வீடியோ நான் ஒரு கிறுக்கம் பாருங்கள், இந்த வீடியோக்கு இருக்கேன். செய்யக்கூடாது அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். இவெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, இவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க பாம்பேயில். என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த வீடியோலாம் இன்னும் இருக்குது என்கிட்ட இருக்குது. சோனி கேமரா என்கிட்ட இருக்குது, இப்பவும் இருக்குது அந்த கேமரா. அதை ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு பலகையை போட்டு ஒயரனோடி கவுச்சி வச்சுட்டேன். என் வீடு ஃபுல்லாக அதில் கவர் ஆகுது. நான் ஜெபிக்கிற அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ஹாலு, அது ஃபுல்லாக பாம்பேயில் நடந்தே சொல்கிறேன், கவர் ஆகிட்டு இருக்கு கேமரா. நான் உட்காடுறேன் அப்படியே. டிஜிஎஸ் கூப்பிட்டு வந்தீங்கல்ல, மோகன்சி கூப்பிட்டு வந்தீங்கல்ல, இப்போ நான் கூப்பிட்றேன் வாங்க, நீங்கள் வர்றதை நான் கேட்ச் பண்ணணும். இப்போ என்னமோ அவருக்கு கேமரா தெரியாத மாதிரி. அந்த வீடியோ இன்னும் என்கிட்ட இருக்குங்க, நான் தேடணும். என்கிட்ட 4 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கிறேன். அந்த ஹார்ட் டிஸ்கில் ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்கில் அந்த வீடியோ இருக்கணும். ஆமாம், இவங்கெல்லாம் போயிடுவாங்க வேலைக்கு, இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் உள்ளே கிடப்பேன். போட்டு துள்ளுறேன் பாருங்க. நான் பறந்தது தான் எனக்கு அதிசயமாக இருந்தது. முட்டை விட்டுட்டு, நீங்கள் நல்லா பாருங்கள், முட்டில் தான் இருப்பேன், முட்டில் தான் உண்ணுவேன். ஆனால் அந்த முட்டு 2 அடி உயரத்தில் இருக்கும். தரையை விட்டு 2 அடி உயரத்தில் என் முட்டு இருக்கும். அப்படி பறந்து 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 தான் நினச்சேன் ஆராதிச்சுக்கிறேன். ஆனால் அவரைத்தான் காணும். ஃபைனலாக ஒரு பிரைட்னஸ், அவ்வளோதான். வெள்ளவெளேனாச்சு இந்த ஸ்க்ரீன், அதோட முடிஞ்சு போச்சு எல்லாம். அது அப்படியே அந்த ரெக்கார்டு இருக்கேன், இன்னும் வச்சுருக்கிறேன். ஆமாம், கர்த்தருக்கு செய்து அதை நான் என் பெருமையாயிருமோன்னு சொல்லி நான் அதெல்லாம் காட்டலை நிறைய பேருக்கு. ஆமாம், அப்பேற்பட்ட காரியங்களை தேவன் உங்களுக்கும் செய்வார். தேவை வாஞ்சை தான். வாஞ்சை தான் வேணும் உங்களுக்கு. நீங்கள் வாஞ்சி திட்டீங்கன்னா அவர் உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருவார், வந்து விடுவார். அப்போ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு எடுக்காமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பாருங்க, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். கர்த்தரோட சேர்ந்துட்டாங்க. ரைட், ஓகே. இன்னொரு கூட்டம் என்ன செய்து, பரிசேயரும் நியாயஸ்தாரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். அதெல்லாம் வேண்டாம். இப்போ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற பிள்ளைகளை தடுப்பதற்குனே ஒரு கூட்டம் இருக்கும். நீ ஞானஸ்நானம் எடுத்துடாத, நீ அதை செஞ்சிடாத, இப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒப்பு கொடுத்துட்டு எடுக்காமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கடைசி 9வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுவது மன்னிக்க முடியாத பாவம். எல்லா பாவத்தையும் மன்னிப்பார். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கவே மாட்டார். அது பெரிய பாவம். வாசிங்க, மத்தேயு 12:31-32 வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூசணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவை கெட்ட வார்த்தையே போட்டு திட்டினாலும் அது மன்னிக்கப்படும். ஆமா, இயேசு கிறிஸ்துவை கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அவரை மானங்கட்டத்தனமா பேசி என்ன அவமானப்படுத்தினாலும் அது மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசினா இம்மையிலும் மறுமையிலும், பூமியிலையும் மன்னிப்பு கிடையாது, நியாய தீர்ப்புலையும் மன்னிப்பு கிடையாது. அது பெரிய பாவம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பார்த்ததே இல்லையே, கண்ணிலே தெரியலையே. அவருக்கு விரோதமாக எப்படி பேசணும்னு நினைக்கிங்களா? யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்களோ உங்களுக்கு தெரியும், இவர்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள், அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். அப்படிப்பட்ட ஆளுக்கு விரோதமாக, அப்படிப்பட்ட விசுவாசிக்கு விரோதமாக, அப்படிப்பட்ட ஊழியருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. அப்படி பேசுனா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியுது உங்க பார்வைக்கு தப்பு அப்படின்னு, நீங்க உடனே கர்த்தர்ட்ட முறையிடணும். ஏசப்பா, என் பார்வைக்கு தவறா தெரியுதுப்பா, உண்மை உங்களுக்கு தான் தெரியும், நான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த ஊழியக்காரரை அந்த விசுவாசியை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் அவங்களோட என்ன செய்ய மாட்டேன், போராட மாட்டேன். இங்கே போராடாதுன்னு நிறைய வசனம் இருக்கு. இங்கே தாவீதை பற்றியும் சவுலை குறித்து நிறைய தடவை வாசித்துருக்கோம். வீட்டில் வாசித்துக்கோங்க, நேரம் இல்லை. 1 சாமுவேல் 24 4, 5, 6, 7, 10 வரைக்கும் எதுக்கும் வாசித்துருங்களேன்.
அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையை தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். கூட இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்றாங்க, சவுல் தனியா இருக்கார், யாருமே இல்லை, ஒத்தியால மாட்டிக்கிட்டார் சவுல். அவன் டாய்லெட் வந்திருக்கார் சவுல், ஒத்தியால இருக்காரு. இப்போ தாவீது பார்த்துட்டான், அதை ஒரு பெருங்கூட்டம் அங்கே இருக்குது, சவுலோட சேனை தளபதி இராணுவம் எல்லாம் அங்கிட்டு இருக்குது. இவருக்கு டாய்லெட் அவசரமாக வந்த உடனே என்ன பண்ணுவார், அவசரமாக தனியாக ஒரு கெபிக்கில் வந்துடுவார், எனக்கு அவசரம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெபிக்கில் போயிடுவார் சவுல். சவுல் கெபிக்கில் போகிறத தாவீது பார்த்துக்கிடுவார். இப்போ ஆனால் இந்த ஜனங்களெல்லாம் ஏன்னா ராஜா டாய்லெட் போகிறாருன்னா பார்க்க மாட்டாங்கல்ல, எல்லாம் இந்த பக்கம் திரும்பி நிற்கான், அவருக்கு டாய்லெட் போயிட்டு இருக்காரு. அப்போ அவனோட நண்பர்கள், யாருடைய நண்பர்கள், தாவீதுடைய நண்பர்கள் சொல்றாங்க, வசனத்தை சொல்றான் பாருங்க, வாசிங்க அந்த முதல்ல இருந்து. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார். பாருங்க, தாவீது நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு? உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார்ல, அந்த நாள் இந்த நாள் தான், இன்னைக்கு தான். மாட்டிக்கிட்டான் தனியா, வெட்டு அவனை. இப்ப தாவீது என்ன சொன்னாரு, எல்லாரும் சொன்னாங்க வெட்டு, அவனுக்கு வெட்டு அப்படிங்க. இப்ப தாவீது என்ன செய்தார், வாசிங்க. தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். இவன் டாய்லெட் இருக்கான், பின்னாலே போய் கத்தி எடுத்து ஒரு குத்துனா செத்து போயிடுவான். அதை செய்யாம ராஜாக்கள் சால்வை இருக்குல்ல, சால்வர் பின்னால சால்வை போட்டிருப்பாங்க ராஜாக்கள், அந்த தொங்கலை மட்டும் லேசா அறுத்துட்டு வரான். அந்த அறுத்தது கூட சவுலுக்கு என்ன செய்யல, தெரியல. அப்படி தெரியாம அறுத்துட்டு வெளியே வந்துட்டான். இப்போ வந்துட்டு அவன் தொடர்ந்து வாசிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்திருக்கணும் தாவீது பாருங்க. சவுலை கொல்லல, சவுலை அடிக்கல, சவுல் மேல கை போடல, என்ன செஞ்சாரு, அதுக்கே அவர் மனசு என்ன செஞ்சான், அதை நல்லா தியானிச்சு வாசித்து பாருங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடுத்து திக்கு திக்கு திக்கு. ஐயோ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஜால் ஒண்ணுமே பண்ணல. கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, உன் சத்துருவன் கையில ஒப்பு கொடுப்பேன், அன்னைக்கு நீ அவனை கொல்லு அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இந்த கையில மாட்டிக்கிட்டான், தன்னந்தனியா மாட்டிக்கிட்டான், நினைச்சா கொன்றலாம், ஆனா கொல்லல. சால்வையின் தொங்கலை மட்டும். ஆனால் இன்னைக்கு துணிகரமான உலகம் இது. இன்னைக்கு துணிகரமான உலகம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களை அந்த திட்டி போடுறானுங்க. ஏன்னா ஊழியக்காரன் கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பான், விசுவாசி கர்த்தருக்கு கணக்கு கொடுப்பான். இங்கே தாவீது திக்கு திக்கு திக்குன்னு ஆயிட்டாராம். அவர் மனது துடித்து கொண்டது, அடித்து கொண்டது. அடுத்து அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. எவ்வளவு பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் உயிரை பிடிச்சிட்டு ஓடுறாரு. எங்க பார்த்தாலும் அவனை கொல்லுங்கள்னு உத்தரவு கொடுத்தாச்சு. தாவீதை எங்க வெளியே பார்த்தாலும் கொல்லுங்க. 40 வருஷம் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தாவீது ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த 40 வருஷத்துல பல தடவை சவுல் இவர்கிட்ட மாட்டுவார், தாவீது கிட்ட சவுல் தான் மாட்டுவார். கொல்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் தாவீது ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. உண்மையிலே அதான் கர்த்தர் சொன்னாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் உலகமே தாவீதை பாவின்னு சொல்லும். ஆனால் தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சிநேகிதன். எவ்வளவு அருமையா கர்த்தர் இருதயத்தை அறிந்து செய்றாரு. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. என்னை செய்ய விட மாட்டார்ப்பா, அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல். இப்ப தாவீது வெட்டல, அவங்க துடிக்காங்க, ஐயோ இந்த சான்ஸ். ஏன்னா தாவீது கூட சேர்ந்து 40 வருஷம் அவனும் ஓடிட்டு இருக்கான். அவனும் 40 வருஷம் உட்கார இடம் இல்லாம, சாப்பிட இடம் இல்லாம, சாப்பாடு கிடைக்காம தாவீது கூட சேர்ந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, நீ வெட்டட்டா என்ன, நான் வெட்டுறவன இப்போ. ஆனா தாவீது சொல்ற, சும்மா போங்கடா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ரா, கையையே வச்சிடாதீங்க. நீங்க என்ன கற்பனை பண்ணி பாருங்க, சவுல் செத்த போது சொல்ல வருவான்ல ஒருத்தன், அவனை என்ன செய்வார் தாவீது தெரியுமா உங்களுக்கு?
செத்துருவார். அவரு தற்கொலை பண்ணி சாவார். சவுல் தற்கொலை பண்ணி சாவார். தற்கொலை பண்ணி ஈட்டி குத்தி இப்படி வெளியே வந்துடும் ஈட்டி. அவன் பெரிய வீரனாக இருந்ததுனால உயிர் போகாது. இப்படி ஈட்டியில் குத்தி நின்றுட்டு இருப்பார், சாவு வராது. சவுல் வந்து இப்படி அற உயிரும் குறை உயிருமா அப்படி கிடப்பார். அப்போ அந்த நேரம் ஒரு எதிரி வருவான். எதிரி வரும்போது அவனை கூப்பிடு, தம்பி இங்கே வாடா அப்படிம்பார். உயிர் போகாது, ரொம்ப நேரமாக கிடப்பார். காலையில் குத்தி சாயங்காலம் வரைக்கும் கிடப்பார், சாவ மாட்டார், அப்படி கிடப்பார். அப்படி அதைத்தாங்க இதில் இவரை சொல்லுவாங்க, ஈட்டி படுக்கையில் படுத்திருந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, நம்ம இங்கேருந்து சுட்டது தான் எல்லாம். அவர் அப்படியே ஈட்டியில் கிடப்பார். குத்தி உங்கள் குத்திங்க வந்துடும். தன் சொந்த ஈட்டி, எந்த ஈட்டியை தாவீது மீத பல தடவை எரிஞ்சாரோ அந்த ஈட்டி அப்படி கிடப்பாரு. அப்போ ஒருத்தன் வருவான் அங்கேருந்து, அவன் எதிரி நாட்டுக்காரன். தம்பி இங்கே வாடா, வாள் இருக்கா கையில், நான் வச்சிருக்கேன், ஒரே வெட்டு, தலையை வெட்டுறா. ஐயோ நீங்கள் சவுல் ராஜா, உங்களை நான் வெட்டுனா என்னையை கொண்டுருவாங்க. வெட்டுறாடே, உயிர் போக மாட்டுக்குடா, வெட்டு. இப்போ அவன் என்ன செய்வான், வாள் எடுத்து சவுல ஒரே வெட்டு. அதோடு கூட தாவீதுட்ட என்ன செய்வான், ஓடி வருவான். நான் என்ன பண்ணிட்டேன் சவுல, அவன் என்ன நினைச்சிட்டு ஓடி வருவான், சவுல கொன்னுட்டோம்னா தாவீது கிஃப்ட் கொடுப்பாரு. ஏன்னா இத்தனை வருஷம் எதிரி செத்துட்டான்னு சொன்னா தாவீது கிஃப்ட் கொடுப்பாருன்னு ஓடி வருவான். ஐயா பாருங்க, சவுல நான் என்ன பண்ணிட்டேன், கொன்னுட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது உன் கையை வைத்தாயோ அப்படின்னு வாழை உரி ஒரே வெட்டு, இவன் தலை தனியா போயிடும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நான் அதனால தான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவர் யாருன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆண்டவருடைய குணாதிசயத்தை படிச்சுக்கிட்டோம்னா தீங்கு நம்மை அணுகாது, கஷ்டம் நமக்கு வராது, பாவம் நம்மை தொடாது. அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நிச்சயமா என்ன பண்றாரு, ஒரே ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டார். அதான் பரிசுத்த சவுல் எவ்வளவுதான் பாவியா இருந்தாலும் அவன் அபிஷேகம் பெற்றவன். கடைசி வர தாவீது அவன் மேல என்ன செய்யல, கை போடவே இல்லை. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு என்ன பேசுகிறோன்னே உங்களுக்கு தெரியாது, அப்படி பேசுவாங்க, துணிகரமாக பேசுவாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எழும்புவது. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஸோ பைபிளில் நிறைய பாவங்களை குறித்து எழுதியிருக்கு. இதில் நீங்கள்லாம் இது வரைக்கும் இப்போ நான் சொன்னதை நீங்கள் யூகிச்சிருக்க மாட்டீங்க, அதைத்தான் நான் எடுத்துருக்கிறேன். பாவம்னு சொன்னால் நிறைய இருக்குது, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாக, பொய் சொல்ல, இப்படி நிறைய இருக்குது. அதை நான் எடுக்கலை. ஆவியானவர் எதெல்லாம் மக்கள் பாவம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் பாவம்டா, இதை எடுத்து சொல்லு அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாமே பாவம். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. ஸோ 9 வகையான பாவத்தை நம்ம பார்த்துட்டோம். திரும்ப நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அந்த 9 வகையான பாவம். முதல் பாவம் சபைக்கு வராமல் இருப்பது முதல் பாவம். 2வது பிறருக்காக ஜெபிக்காமல் இருப்பது பாவம். 3வது திருவிருந்து பந்தியில் கலந்து கொள்ளாமல் இருப்பது பாவம். 4வது கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது பாவம். 5வது ஊழியருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம். 6வது பிள்ளைகளை அடக்காமல் விடுவது பாவம். 7வது சுவிசேஷம் அறிவிக்காமல் இருப்பது பாவம். 8வது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது பாவம். 9வது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுவது பாவம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக. எது பாவம் கர்த்தாவே? நாங்கள் ஒன்றை நினைத்து கொண்டிருப்போம், ஆனால் உன் நினைவுகள் என் நினைவுகள் என்று அல்ல என்று சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கு சில காரியங்களை எங்களுக்கு விளக்கி கொடுத்தீங்கப்பா. இதெல்லாம் பாவம் என்று எண்ணப்படுகிறது. இப்படிப்பட்ட பாவங்களை நாங்கள் செய்யாதபடி பரிசுத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எந்த உலக பாவமும் எங்களை தொடாதபடி உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்கள் செட்டைக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை பார்த்தோம். எந்த பாவமும் செய்யாதபடி கர்த்தாவே நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பாவத்துக்கு விலகி ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. உம்முடைய கிருபை வரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் சொல்லியிருக்கீங்களப்பா. அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள
எங்களை வழி நடத்துங்க. அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்க. தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் வர முடியாத பிள்ளைகள் வரும் நாட்களில் வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.